செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். போதைப்பொருள் ஒழிப்பிற்காக முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் மட்டக்களப்பு மாவட்ட நிகழ்ச்சி திட்டம் மட்டக்களப்பு வெப விளையாட்டரங்கில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. இதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முதன்மை விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். அத்துடன் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாக உள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். வெளிநாட்டுச் செய்திகள். இந்தோனேசியாவும் பிரான்சும் தமது பாதுகாப்பு தொடர்புகளை பலப்படுத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இந்தோனேசியா பிரான்சிடமிருந்து போர் விமானங்களையும் யுத்த தளவாடங்களையும் பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தோனேசியா ஏற்கனவே பிரான்சிடமிருந்து 6 ஜெட் விமானங்களை கொள்வனவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 66வது போட்டி நேற்று இடம்பெற்றது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் பங்கேற்றன. ஜெய்ப்பூரில் இடம்பெற்ற இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.